அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் தமிழ் மாதங்களில் மாசி மாதத்தில் வரக்கூடிய திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மலை அண்ணாமலை என்று பக்தர்களால் அழைக்கப்படுது. இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பிற்குரிய ஒன்றா கருதப்படுது. இந்த மாசி மாத பௌர்ணமி 2026ஆம் வருடம் மார்ச் மாதம் தமிழ் மாதங்களில் மாசி மாத பௌர்ணமி தினம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி அன்னைக்கு வருகிறது. தமிழ் மாதங்களில் மாசி மாதம் 19ஆம் தேதி, மார்ச் மாதம் 3ஆம் தேதி, மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பௌர்ணமி. பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது நிறைவடைது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலை 6:29 மணிக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகி செவ்வாய்க்கிழமை மார்ச் மாதம் 3ஆம் தேதி அன்று மாலை 5:52 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கு. இந்த நேரத்தை நம்ம திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னொரு சிறப்பு, பௌர்ணமி கிரிவலம் வருவது உடலுக்கும் மனதிற்கும் மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி அன்று சந்திர கிரகணமும் உள்ளது. அதை பற்றிய பதிவையும் நம்ம பதிவு செய்திருக்கோம். இந்த வீடியோவோட இறுதியில் அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்கும் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இப்பதிவை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.